மலை மேல நிக்கிறது நம்ம வைதேகி மாதிரி இல்ல? ஆமா, இவ ஏன் மட்ட மத்தியானத்துல வெயில்ல நிக்கிறா? இல்ல என்ன என்னவா? என் கூட வீட்டுக்கு வா, 4-5 எலுமிச்சம்பழம் தரேன், நல்லா தலைக்கு தேய்ச்சி குளி, உஷ்ணமான தனியும். ஏன் எனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? என்னென்ன பிள்ளை மட்ட மத்தியானத்துல 3 மணி நேரமா வெயில் நின்றுட்டு இருந்தியாம பெருமாள் கோயில் எதுக்கு பிள்ளை? சும்மாடா. சீக்கிரமா நானும் பாக்குறேன், இப்பெல்லாம் நீ கடைக்கு போறது இல்ல, தண்ணி எடுக்க போறது இல்ல, எந்த வேலையும் செய்யறது இல்ல. எப்ப பார்த்தாலும் வெயிலே நிக்கிறியே, ஏன்? சும்மாதா. சும்மாதானா? நான் கூட நினைச்சேன் உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சோன்னு. போதுண்டாப்பா, உனக்கும் சொல்லாம இருந்தா ஊர் பூரா தண்டோரா போட்டுருவேன். நான் ஏன் வெயில நிக்கிறேன்னு தெரியுமா? சீக்கிரம் சொல்லு, எனக்கு தலைக்கு மேல வேலை இருக்கு. என்னது, தலைக்கு மேல வேலையா? அப்படி என்னடா சாமி உங்களுக்கு தலைக்கு மேல வேலை? அது கூட தெரியாதா? தலைக்கு மேல வேலை என்ன? கட்டிங் பண்றதுதான். சரி சரி சொல்லு. ஒண்ணு இல்ல அக்கா, கொஞ்சத்தை பிச்சிடாதீங்க அக்கா, உங்க அம்மா திட்டும், நான் தான் பிச்சேன்னு சொல்லி. அதாவது 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 வந்து என்ன சொல்லி முடிக்கவே இல்லையா? அங்கடி நீங்களும் உங்க கல்யாணமும். என்னடா சொன்ன? நம்ம வீட்டுல 1008 பிரச்சனை இருக்கு. நீ என்னடானா 1 மணி நேரமா அலாவதின் விளக்க தொடச்ச மாதிரி தொடச்சிக்கிட்டு இருக்க. இத தொடச்சேனா பூதம் வராது, பிசாசு தான் வரும். யாரு? ஓ மருமகதான். இவளால இந்த ஊர்ல ஒரு பெரிய மனுஷனுக்கு எவ்வளவு கோபம் தெரியுமா? முந்தா நாள் என்னடானா மலை மேல வெயில நின்னுகிட்டு இருந்திருக்கா, நேத்து பெருமாள் கோயில நின்னுகிட்டு இருந்திருக்கா, இன்னைக்கு ஆத்தங்கரையில நின்னுகிட்டு இருந்திருக்கா. ஊர்ல போறவங்க அந்த பெரிய மனுஷனை பார்த்து கேக்குறாங்க. இதனால அந்த பெரிய மனுஷனுக்கு எவ்வளவு கோபம் தெரியுமா? யார் அந்த பெரிய மனுஷன்? நான் தான். அத நீயே சொல்லக்கூடாது, நாங்க சொல்லணும். கொடுங்கத்த. ஆமா, என்ன பிள்ளை உன்னை பத்தி ஊரெல்லாம் ஒரே பேச்சா இருக்குது? எப்ப பார்த்தாலும் வெயில்ல நிக்கிறியா? எதுக்கு பிள்ளை விவரம் இல்லாம வெயில்ல நிக்கிற? மாமா உள்ள இல்லையா? இல்ல சொல்லு. ஒண்ணு இல்ல அத்தை, என்னை விட மாமா நேரம் கம்மி இல்ல, அதனாலதான் நானும் அவர் மாதிரியே ஆகணும்னு வெயில்ல நிக்கிறேன்.